வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் உங்கள் சாயம்மா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பாவக்காய் பொரியல், பாவக்காய் வணக்க போகிறோம். அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போமா? கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். வீடியோ ஆன் பண்ண எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 2-3 சோம்பு, இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3ஐயும் நறுக்கி வச்சுருக்கேன். அது பொரிஞ்சோன்னா அந்த இதில் போட்டுருக்கேன். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரியாக கிளியராக தெரியல என்னன்னு தெரியல, கரண்ட் வேறு போயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வணங்கின உடனே அப்படியே நம்ம பாவக்காயை வந்து கழுவி நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாவக்காய் அப்படியே இதில் போட்டுருவோம். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வணக்கிறப்போ பாத்திரம் திரும்பினா கூட பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. லைட்டாக வணக்க அப்புறம் திருப்பி விடமாக இருக்குது. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருவோம். நல்லா வணங்கட்டும். போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம். லோ சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வணங்கிருச்சு. கரண்ட் இல்லாதனால சரியாக தெரிய மாட்டேங்குது, வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு காமிச்சிட்றேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இந்த 5 பொடியும் சேர்த்து அப்படியே நம்ம இதில் போட போகிறோம். அப்படியே நல்லா வணக்கி விட்டுருவோம். அப்படியே இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். எப்படி இருக்குன்னே தெரியல, இருட்டாக கிடக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு, ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சாம்பாருக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இருட்டுக்குள்ளேயே பண்ணி எடுத்த பாவக்காய் இருட்டாக இருந்தது, ஒன்றுமே சரியாக தெரியல. இது வீடியோ எப்படி கிளியராக வந்திருக்கா என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சிம்பிளான ஒரு சின்ன ரெசிபி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே.